ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சொஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பொங்கலுக்கு சுவையாக இருக்கும். பொங்கலுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சுவையாக இருக்கும். அதில் சிறுபயிரை கழுவி குக்கரில் ஊற வைத்துக் கொள்ளவும். அதில் வெங்காயம் 1, தக்காளி நறுக்கி அதில் சேர்த்து கொள்ளவும். அதன் பிறகு நறுக்கிய கத்திரிக்காயை சேர்த்து கொள்ளவும். அதன் பிறகு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். குக்கரை மூடி 2 விசில் வரும் வரை வேக விடவும். விசில் இறங்கிய பிறகு திறந்து பார்த்தால் சுவையான கத்திரிக்காய் சொஜ்ஜி தயார். இதை தாளிக்க கடாயில் சீரகம், கடாயை வைத்து எண்ணெய் சேர்த்து அதில் சீரகம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், பூண்டு நசுக்கி சேர்த்து தாளிக்கவும். இப்போது அதை கத்திரிக்காய் சொஜ்ஜியில் சேர்க்கவும். இது உடம்புக்கு கத்திரிக்காய் செரிமானத்துக்கு நல்லது. சிறுபயிறு புரோட்டீன் நிறைந்தது. பெருங்காயம் போன்ற ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கும். இந்த ரெசிபியை மார்னிங் டைமில் செய்ய ஈஸியாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் என அனைத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ். இது செய்து பயன்பெறுங்கள். தேங்க்யூ.